சற்றுமுன் வெளியான தகவல். ரூபாய் 7,000 இருந்து 50,000 வரை தமிழக அரசே உங்களுக்கு கொடுக்கும். எப்படி விண்ணப்பிப்பது? யார் பெறலாம்? அத தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு நேரடி நிதி உதவி திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. நேரடியாக பயனாளிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 7,000 முதல் 50,000 வரை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு உள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் தொடர்பாக இங்கே பார்க்கலாம். இந்த திட்டத்தின்படி தேர்வு செய்யப்பட்ட 1000 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 7,000 நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. யாருக்கெல்லாம் பொருந்தும்? அதாவது தமிழ்நாட்டில் மாணவர்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற சிறப்பு வகுப்பு அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். இந்த திட்டத்தில் சேர நீங்கள் யுபிஎஸ்சி தேர்வை எழுத விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது தேர்வுக்கு தயாராக வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்த 1000 மாணவர்கள் தனியாக தேர்வு செய்யப்படுவார்கள். சில சோதனைகள், டெஸ்டுகள் அடிப்படையில் இந்த தேர்வு நடக்கும். தேர்வு செய்யப்பட்ட 1000 மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 7,000 நிதி வழங்கப்படும். 10 மாதங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும். அதாவது இவர்கள் படிக்கும் காலம் முழுக்க வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வழங்கப்படும். முதல் நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 25,000 வழங்கப்படும். நேர்முக தேர்வில் வென்றவர்களுக்கு 50,000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. வறுமையான பின்னணியை கொண்டவர்களுக்கு இந்த திட்டத்தில் முக்கியத்துவம் தரப்படும். இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வழங்குவது தொடர்பான தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளை மனதில் வைத்து தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள். அரசு போட்டித் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் தேர்வாக வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆண்டுதோறும் 200 பேருக்கு உணவு இதன் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. தங்கும் விடுதியுடன் சிறப்பு பயிற்சி வழங்க 12.9 லட்சம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது. முதற்கட்டமாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள எஸ்ஐ காது கேளாதோருக்கான மேல்நிலைப் பள்ளியில் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதுபோக பட்ஜெட்டில் நீலகிரி, குன்னூர், சென்னை, ஆலந்தூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் புதிய அரசு கலை கல்லூரிகள் தொடங்கப்படும். அரசு பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு வளர்ந்து வரும் துறைகளில் புதிய பிரிவுகள் ஏற்படுத்தப்படும். 50 கோடியில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன் மிகு மையங்கள் அமைக்கப்படும். பழங்குடி மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க 14 உயர் நிலைப்பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகளுக்காக தரம் உயர்த்தப்படும். அரசு பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவி 700 கோடியாக உயர்த்தப்படும். மும்மொழிக் கொள்கைகளை ஏற்காததால் ஒன்றிய அரசு 2,150 கோடியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கவில்லை. மாநில அரசு தனது சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து இதற்காக நிதியை விடுவித்துள்ளது. இருமொழி கொள்கையை விடுத்தரமாட்டோம் என உறுதியாக உள்ள முதல்வரின் பக்கம் நின்று மக்கள் ஆதரவு அளித்துள்ளன. 10 கோடியில் மூத்த குடிமக்களுக்கான அன்பு சோலை மையம் அமைக்கப்படும். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 25 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நகை வாங்க திரும்பியாச்சா?
ரேட் என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது நகை வாங்கலாம் என்று நகை கடைக்கு கிளம்புவார்கள். ஒருவேளை நீங்களும் நகை எடுக்க செல்வதாக இருந்தால் இன்றைய விலை என்ன என்று இங்கே பார்த்து விட்டு செல்லவும். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் என்ன என்று இங்கே பார்க்கலாம். இன்று நகை வாங்கினால் குறைவாகவே செலவாகும். அதாவது சென்னையில் 1 கிராம் ஆபண தங்கத்தின் விலை ரூபாய் 8,220 உள்ளது. அதேபோல 8 கிராம் ஆபண தங்கம் 65,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை மாறவில்லை. தூய தங்கத்தின் விலையும் அப்படியே இருக்கிறது. 1 கிராம் தூய தங்கம் 8,967 ரூபாய்க்கும் 8 கிராம் தங்கம் 71,736 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேளாண் இயந்திரங்களுக்கு 60% மானியம். பட்ஜெட்டில் தித்திப்பான அறிவிப்பு. அதாவது வேளாண் இயந்திர மயமாக்குவதில் திட்டத்தில் 2025 முதல் 2026 ஆண்டில் 17,000 ஊழியர்கள் பயனடையும் வகையில் 215 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழக பட்ஜெட் சட்டசபையில் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். அதில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தில் 2025 முதல் 2026 ஆண்டில் 17,000 ஊழியர்கள் பயனடையும் வகையில் 215 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடான உலர்த்திகள் போன்றவை ஊழியர்கள் பயனடையும் வகையில் மானியத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் இயந்திரமாகும் திட்டத்தின் கீழ் சிறு குறு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகளின் விலையில் 50%, இதர ஊழியர்களுக்கு 40% மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. சிறிய வகையிலான நெல் நாற்று நடும் இயந்திரத்தின் அதிகபட்ச மானியமானது 1,50,000 இலிருந்து 1,70,000 ரூபாயாகவும், விசைகளை இருக்கும் கருவியின் அதிகபட்ச மானியமானது 63,000 இருந்து 85,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மேலும் சிறு குறு உழவர்கள் சிறிய நிலப்பரப்பில் வேளாண் பணிகளை தாங்களே மேற்கொள்ள உதவிடும் வகையில் உழவர்களுக்கு 7,900 பவர் டில்லர்கள், 6,000 விசை களை எடுப்பான்கள் மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டத்தில் வருகின்ற 2025 முதல் 2026 நிதியாண்டில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள 2,338 கிராமங்களில் 5,000 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். நெல் நாற்று நடப்பு செய்யும் இயந்திரம், விசை களையெடுப்பான் ஆகியவற்றினை வாங்கிட சிறு குறு உழவர்களுக்கு நடைமுறையிலுள்ள 50% மானியத்துடன் கூடுதலாக 10% சேர்த்து 60% மானியம் வழங்கப்படும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.